ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற நூல்வெளி நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞரில் நாம்ன்றத ராம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் ராம் யார் சொல்லுவா? காந்தியடிகள் சொல்லுவார். அதனால் காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். நாமக்கல் ஊரில் என்ன இருக்குது? கொல்லி ஹில்ஸ் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த கொல்லி அப்படிங்கிறது சங்கோல்லி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹில்ஸ் அப்படிங்கிறது மலைன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் மலைக்கல்லன், இது ரெண்டும் ஈஸியாக எழுதிக்கலாம். அதனால் நாமக்கல் ஞாபகம் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வரணும்? கொல்லி ஹில்ஸ். அந்த கொல்லி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சங்கோலி, ஹில்ஸுங்கிறது மலைக்கல்லன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவர் பேர்லேயே எழுதியிருக்காரு. என்ன? நாமக்கல் கவிஞர் பாடல்கள். அவர் பேர்லேயே எழுதுறதுனால என் கதை அப்படின்றது நீ ஞாபகம் வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு நூல்வெளி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிதம்பரநாதர். சிதம்பரநாதர் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜரான சிவபெருமானை ஞாபகம் வச்சுக்கலாம். சிதம்பரநாதர் அப்படின்னா சிவபெருமான். சிவபெருமானை நம்ம எவ்வளோ நேரம்னாலும் ரசிக்கலாம். அதனால அவரோட சிறப்பு பேர் என்னென்னா ரசிகமணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சிவன் தான் நம்ம எல்லாருக்கும் முன்னோடி நமக்கு தெரியும். அப்போ இலக்கியத்தின் முன்னோடி யார்? சிதம்பரநாதர். அதே மாதிரி அவர் தான் நமக்கு காவலர்னு தெரியும். அதனால் சிதம்பரநாதர் ஞாபகம் வச்சுக்கலாம். அவரால் தான் நம்ம வளர்ந்துட்டு வரோன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சிதம்பரநாதர் ஞாபகம் வச்சுக்கலாம். இதயத்தில் ஒளியாக நம்ம சிவனை வழிபடணும். அதனால சிதம்பரநாதர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். குற்றால முனிவரும் நம்ம சிதம்பரநாதரை வழிபட்டாருன்னு சொல்லி ஈஸியாக ஷார்ட்கட்டை வச்சுக்கலாம். இதே மாதிரி ஷார்ட்கட் வீடியோஸ் இதே மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நூல்வெளி பார்த்திங்க அப்படின்னா அறிவியல் புனைகளின் தலைமகன். இப்போ அறிவியல் புனைக்கதையின் தலைமகன் யாருன்னு பார்த்திங்கன்னா ஜூல்ஸ் வெர்ன் அப்படின்றது. நம்ம ஜூல்ஸ் அப்படின்ற ஃபஸ்ட்டு எழுத்து எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு எழுத்து ஜூல்ஸ் அப்படின்னு இப்படி எழுதுவோம். இப்போ இந்த ஜேவை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜூல்ஸ் வெர்ன் தான் அறிவியலோட தந்தை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி வச்சு ஞாபகம் வச்சு எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேங்கிறது ஒரு கோடு, இது 2 கோடு, இன்னொரு கோடு இப்படி போட்டுக்கலாம். F3 கோடுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவங்க என்ன நாட்டை சேர்ந்தவங்க? இது என்ன மாதிரி இருக்குது? F மாதிரி இருக்குது. அப்போ ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு கோடை என்ன சொல்லுதுன்னா, ஃப்ரான்ஸ்னால் என்ன? நம்ம போனால் நல்லா சுற்றி பார்க்கலாம். அப்போ அது சுற்றி பார்க்குறது. 2வது கோடு மையத்தில் இருக்குது. இது 2 அப்போ பூமியின் மையம்ன்ற ஒரு புக்கு எழுதியிருக்காரு. அப்புறம் 3வது பார்த்திங்கன்னா அடியில் என்ன? ஆழ்கடலின் அடியில். இந்த மாதிரி ஒரு ஞாபகம் வச்சு பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நூல்வெளி பார்த்திங்கன்னா ராஜகோபாலன். இது எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம்னா, ஒன்று ராஜான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னும் கோபால் ஞாபகம் வச்சுக்கோங்க. வடிவேல் சார் சந்திரமுகியில் கோபாலுன்னு அந்த படிக்கட்டு ஏறும்போது கத்திட்டு அப்புறம் ஊமையாக மாறிடுவார். கொஞ்சம் நேரம் ரொம்ப பயந்து அமைதியாக இருப்பார். அதனால் இவளை ஊமை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இவரை சுரதான்னு சொல்லலாம். சாவு ராவு மாற்றி போட்டால் நம்ம சுரதா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுரதாவோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்திங்கன்னா சூரா அப்படிங்கிறது சுப்புரத்தினம், தாக்கு தாசன். அதனால் சுரதா. ராஜகோபாலன்னாவே சுரதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று ராஜா ஞாபகம் சொன்னேன். ராஜா எப்படி சாப்பிடுவாங்க? நல்லா அமுதமாக இருக்கும். தேன் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக தேன் எல்லாம் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜாவோட முகம் ராணியோட முகம்லாம் எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். அதனால் எழில்னாவே அழகுன்னு தெரியும். இயற்கை அழகு. துறைமுகம். அவங்களோட மூக்கு எப்படி இருக்கும்? கிளிக்கிண்ணி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற நூல்வெளி பார்த்திங்கன்னா சேது அப்படின்றத பற்றி. சேதுங்கிறது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று விக்ரம் சார், இன்னொரு சேது சமுத்திர திட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. விக்ரம் சார் எதுக்காக ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்னா, சேது அப்படின்ற படத்துக்காக அவர் விருது வாங்கினார். அதுக்கு இங்கே எப்படி ரிலேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் சேது அப்படின்றவர் விருது வாங்கியிருக்காரு. சாகித்ய அகாடமி விருது. தமிழ் இன்பம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, தமிழில் நடித்த படத்துக்கு தான் அவர் வாங்கினார். அதனால் தமிழ் இன்பம் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழில் விருது வாங்கியிருக்காரு தமிழ் படத்துக்கு. அதுக்கப்புறம் அவர் தமிழகத்தை சேர்ந்தவர். அப்புறம் நல்ல மேடையில் பேசுவார். அப்புறம் அவரோட பேர் சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க பாருங்கள் சோ, இதனால சொல்லின் செல்வர் ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்று நான் என்ன சொன்னேன்? சேது சமுத்திர திட்டம்னு சொன்னேன். சமுத்திரம்னாவே உங்களுக்கு தெரியும், நீரை பற்றி வர்றது. அதனால் ஆற்றங்கரையிலே கடற்கரையிலே அப்படின்றது 2 இது அவர் படைச்சிருக்காரு. இதனால இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் ஈஸியாக வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.